நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம்ல ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த ரகசியம் என்னன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆசாசியா ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களே, அது உண்மையிலேயே ஐஸ்கிரீம் தானா? கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா நீங்க சாப்பிடுறது ஐஸ்கிரீம் இல்லாம கூட இருக்கலாம். ஆமாங்க, நீங்க கடையில பாக்குற ஃப்ரீசர்ல 2 விதமான பொருள் இருக்கு. ஒன்னு நாம நினைக்கிற ஒரிஜினல் ஐஸ்கிரீம், இன்னொன்னு ஃப்ரோசன் டெசர்ட். பாக்க ரெண்டும் ஒன்னு போல தான் தெரியும், ஆனா அதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ முதல்ல ஒரு விஷயத்த ஐஸ்கிரீம்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை பால் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஐஸ்கிரீம்ங்கிறது பாலாடே, அதாவது மில்க் கிரீம் இல்லனா பால் திட பொருட்கள்ல இருந்து செய்யப்படுற ஒரு உறைஞ்ச உணவு. முக்கியமா கவனிக்க வேண்டியது, இதுல இருக்கிற எல்லாமே பால் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கணும். ஓகே, ஐஸ்கிரீம்னா பால்ல இருந்து வருதுன்னு புரிஞ்சுது. அப்போ இந்த ஃப்ரோசன் டெசர்ட்னு சொல்றாங்களே, அது என்ன? அதோட ஃபார்முலா எப்படி அழகான்னு இப்ப பார்க்கலாம். இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு. ஃப்ரோசன் டெசர்ட்ல பால்லேந்து வர்ற கொழுப்புக்கு பதிலா தாவர எண்ணெய், அதாவது வெஜிடபிள் ஆயில யூஸ் பண்றாங்க. இதுதான் முக்கியமான வித்தியாசம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நல்ல ஐஸ்கிரீம் இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றுப் பொருள், அதாவது ஃப்ரோசன் டெசர்ட்டை உருவாக்கணும்? பதில் ரொம்பவே சிம்பிள், காசுதான். பாருங்க, பாலாடையில இருந்து எடுக்கிற கொழுப்புக்கு விலை ரொம்ப அதிகம். ஆனா அதுக்கு பதிலா வெஜிடபிள் ஆயில யூஸ் பண்ணா செய்யற செலவு பயங்கரமா குறையும். ஆனா கம்பெனிங்க இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம்னு பேர் வச்சிட முடியாது. இதுக்கும் சில சட்டதிட்டங்கள் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவா பார்க்கலாம். ஐஸ்கிரீம்ல கண்டிப்பா பால் கொழுப்பும் பால் புரதமும் தான் இருக்கணும். ஆனா ஃப்ரோசன் டெசர்ட்ல வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் புரோட்டீன் பயன்படுத்தலாம். இதனால ஐஸ்கிரீம் செய்முறைக்கு கடுமையான ரூல்ஸ் இருக்கு. ஆனா ஃப்ரோசன் டெசர்ட்ல அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்ல. அப்போ அந்த முக்கியமான ரூல் என்ன? ஐஸ்கிரீமையும் ஃப்ரோசன் டெசர்ட்டையும் பிரிக்கிற அந்த ஒத்த ஆனா ரொம்ப முக்கியமான அளவுகோல், அது என்ன தெரியுமா? இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3%. ஆமாங்க, 3.5%. இதுதான் அந்த மேஜிக் நம்பர். சோ விஷயம் இதுதான். ஒரு பொருளோட பாக்கெட்ல ஐஸ்கிரீம்னு எழுதணும்னா அதுல குறைஞ்சது 3.5% பால் கொழுப்பு இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு துளி கூட வெஜிடபிள் கொழுப்போ இல்ல வெஜிடபிள் புரோட்டீனோ அதுல கலந்திருக்கவே கூடாது. இதுதான் சட்டம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு ஒரு கஸ்டமரா நீங்க என்ன பண்ணலாம்? கடையில போய் எப்படி சரியானதுன்னு கண்டுபிடிக்கிறது? வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க வாங்க போற அந்த டப்பாவையோ இல்ல பாக்கெட்டையோ திருப்பி பாருங்க. அதுல ஐஸ்கிரீம்னு போட்டிருக்கா இல்ல ஃப்ரோசன் டெசர்ட்னு போட்டிருக்கான்னு செக் பண்ணா போதும். அதனால இனிமே கடைக்கு போகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கூப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை திரும்பி பாருங்க. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும். இனிமே நீங்க கடைக்கு போகும்போது உங்க கையில இருக்கிறது ஒரிஜினல் பாலால செஞ்ச ஐஸ்கிரீமா இல்ல வெஜிடபிள் ஆயில்ல செஞ்ச ஃப்ரோசன் டெசர்ட்டான்னு உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். சொல்லுங்க, இனி நீங்க எதை வாங்க போறீங்க?